எனக்கு தெளிவு வேணும், இதான் இறைவனை நாடுறது. தெளிவு வரும்போது எனக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோயை விட்டு நான் வெளிவர்றேன். இருந்த நோயை விட்டு வெளிவர்றேன். எனக்கு நான் செஞ்சதுக்கான வரக்கூடிய நோயிலிருந்து நான் வெளிவர்றேன் தெளிவு கிடைக்கும் போது. அப்போ மருந்துன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு தான் மருந்து. உங்களுடைய இதயங்களில் நோய் இருக்கு, எனக்கு தெரியாம ஒன்று செஞ்சுட்டேன் இல்லையா, அப்போ நீ தெளிவில்லாமல் செஞ்சேன், அதான் நோய். அப்புறம் உடல்ல வெளிப்படும் போது அதை நோயின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, இப்பயும் தெரியாமல் செஞ்சுட்டே இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் செய்கிறேன். எதை தின்னா பித்தம் தெளியும்னு எதை இந்த மாதிரி தான் தின்னுட்டே இருக்கிறேன் இல்லையா. தெளிவில்லாமல் இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாருன்னு ஒவ்வொரு மருத்துவமாக ஒருத்தவங்க சொல்றது சாப்பிட்டே இருக்கிறீங்க. தெளிவில்லாமல் என்னன்னு. அப்போ தெளிவில்லாமல் இருக்கிறது தான் நோய். அப்போ தெளிவு தேடுங்க. நான் என்ன பண்ணுறேன், எதுக்கு இது, அந்த தெளிவை தேடுங்க, அதில் வாழ்ந்துவாங்க. நம்ம உடல்ல குடல் சுத்தமாக இருக்கணும், அதுதான் கழிவுகள் வெளியேறுன்னு சொன்னேன். 5 விஷயம்தான். இவங்க ஒன்றை மட்டும் பெருசாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உணர்வை கவனிங்க, உடம்பை கெடுத்துக்கிட்டேன்னு முதல்ல தெரியுது இல்லையா, அங்கே தான் அறிவிப்பு இருக்கு. ஆனால் மறுபடியும் நீங்கள் எங்கே போகிறீங்க, மறுபடியும் யார்ட்டையா ஒருத்தர போகிறீங்க. சொல்லக்கூடிய விஷயத்தை விளங்கிக்கிட்டு செய்யுங்க, அவ்வளோதான். எந்த ஒன்றும் விளங்கிக்கிட்டு செய்யுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு விளங்கிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. அந்த சந்தேகத்தை கேளுங்க. உங்கள் குடலுக்கும் உங்கள் மூளைக்கும் சம்மந்தம் உண்டு. கழிவில் அங்கே தேங்கினா உங்கள் மூளையுடைய செயல்பாடில் பிரச்சனை இருக்கும். கழிவில் அங்கே தேங்காமல் இருந்து சுத்தமாக இருந்துச்சுன்னா மூளையும் தெளிவாக வேலை செய்யும். மூளை தெளிவாக வேலை செய்யுது, ஆனாலும் சொன்னதை தான் செய்யும். இப்போ மூளைக்கு கட்டளையிட வேண்டியது யாராக இருக்கணும்னா உங்கள் மனசாக இருக்கணும். உங்கள் மனசு உங்கள் மூளையை கட்டளையிடணும். இப்போ மனசில் நல்லது கெட்டது தெரிஞ்சு அந்த நல்லதை நீங்கள் பின்பற்றக்கூடிய தன்மையில் இருக்கும்போது உங்கள் உடல் படிப்படியாக தூய்மை அடையும். உங்களுக்கே தெரியும், எனக்கு வயிறு சரியில்லை சாப்பிட வேணாம் சொல்றீங்களே, இதுதான் டீடாக்ஸ். எனக்கு மதியம் நிறைய சரியா சாப்பிட்டேன், ஏன் பண்ண ஒரு மாதிரி உணவு வாசனையே வருது, செரிக்கலை, நான் சாப்பிடாம இருக்கணும், இதுதான் டீடாக்ஸ். சரியா? உங்களுக்கு அறிவு வந்துக்கிட்டு தான் கொடுத்தா இருக்கு, ஆனால் அந்த அறிவு நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்கள் இறைவன் உங்களுக்கு அறிவிச்சுட்டு தான் இருக்கான், நீங்கள் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு தண்ணி மட்டும் போதும்னு சொல்றீங்க இல்லையா, அது டீடாக்ஸ். பொறுமையோட இருங்க, மறுபடியும் பசி எடுக்கும், அது வரைக்கும் பொறுமையோட இருங்க. எனக்கு இன்னும் வேணும்ன்றது, அது வரைக்கும் பொறுமையோட. புரியுது? அப்போ அதை பற்றி ஒரு தெளிவு இருக்கும்போது நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க. பொறுமையாக இருக்கும்போது அது கழிவுகள் வெளியேறுது.